மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கஞ் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். ஐந்தாவது பாசுரத்தில் இந்த 5 பாசுரங்களிலும் ஆண்டாள் மகாவிஷ்ணுவின் 5 அவதாரங்களை கூறியுள்ளார். நாராயணன், மகாவிஷ்ணு, திரிவிக்ரமனான வாமனன், ஸ்ரீராமபிரான் மற்றும் இந்த பாசுரத்தில் வடமதுரையில் அதாவது மதுரையில் பிறந்த கிருஷ்ணனை குறித்து பாடுகிறாள். ஆயர் குலத்தின் அணிவிளக்காகிய கிருஷ்ணனை, தாமோதரனை, தூய நீரிணையுடைய யமுனா நதிக்கரையில் பிறந்தவனை, தூய நீராடி நல்ல மலர்களால் அவனை நம் வாயினால் புகழ்பாடி மனத்தினால் அவனை பற்றி நினைத்து பூஜித்தோமேயானால் இத்தனை நாள் நாம் செய்த தப்புகளும் இனிமேல் நம்மையறியாமல் நாம் செய்கின்ற பிழைகளையும் தீயினில் விழுந்த பஞ்சைப் போல நீங்கச் செய்வான் என்று கூறுகிறாள்.